விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தை ஒதுக்குனதா ஒதுக்குச்சு. நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த சின்ன ஒதுக்குற நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் மக்களை போட்டு ஒரு பாடா படுத்திட்டு இருக்காங்க இந்த தாவேகா கும்பல். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா, என்னப்பா சின்ன ஒதுக்குனதுக்கும் மக்களை நீங்க தொல்லை பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு பண்ண போறாங்க? நீ என்னதான் இருந்தாலும் நீங்க தாவேகா மீது இவ்வளவு வன்மத்தை வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கலாம். அப்படியா? அப்படி நினைக்கக்கூடியவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே வச்சிருக்க. காதல வலிக்க கொய்யுங்குதா? இது மாதிரி தானே ஊரில் உள்ள எல்லாருக்கும் இருக்கும். அப்படிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விசில் இருக்கேன், இந்த ஊதி யார் கொடுத்தா நினைக்கிறீங்க? யார் கொடுத்தா? இவங்க தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம மொத்த பார்த்தாலும் தரமாட்டாங்க. இப்போ நம்ம கலாப்பட்டா இந்த விசில் வச்சு கலாப்பட்டா தரமாட்டாங்க. நானே 10 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்தேங்க. இது 10 ரூபா, கொஞ்சம் காஸ்ட்லியான ஊதி. இது வந்து இந்த பொம்மை படம் ரவுண்டா ஓட்டு ஃபுட்பால் மாதிரி இது காஸ்ட்லியான ஊதி. நேத்துல இருந்து இந்த மாதிரி 5 ரூபா ஊதி, 2 ரூபா ஊதி, 3 ரூபா ஊதிலாம் இருக்குங்க, சின்ன சின்ன ஊதி. இதை ஹோல்சேல் ரேட்டில் போயிட்டு பக்கத்து கடையில் இருக்க தன்னுடைய ஊரில் சுத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோரில் போய் மொத்தமாக அள்ளிட்டு வந்துட்டாங்க. அள்ளிட்டு வந்து கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஊது 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 ஊதுப்பா ஊதுப்பா ஊதுப்பான்னு நம்மளை சாவடிச்சிட்டாங்க. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசிக்கிட்டு இருக்கு. இதனால் மக்கள் எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பேசிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து மக்கள் வந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ளலாம், இதே போல் தாவேக்காரங்க வந்து சில வழக்குகளை சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்ல வேண்டியிருக்கு. அதற்காக தான் இந்த பதிவுங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டுங்க, இணைந்திருங்கள். எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். விசில் ஊதுறதுனால உங்களுக்கு எரிச்ச வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? பக்கத்து கடையில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர்ல போய் இந்த மாதிரி ஊதிய வாங்கிட்டு வந்து அப்படின்னு வீட்டில் உட்காந்து ஊதுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களை ஏய் பைத்தியக்காரா ஏன்டா அப்படி ஊதுற அப்படின்னு சொல்லலைன்னா இனிமேல் விஜயை பற்றி வீடியோ போட விட்டுறேன். சத்தியமாக விட்டுறேன். வீடியோ போட மாட்டேன். நான் யாருமே போட மாட்டோம். நாம் தமிழ் கூட யாரும் போட மாட்டோம். சத்தியமாக விட்டுருவோங்க. ஊதுங்க. இது வாங்கிட்டு ஊதிட்டே உட்காந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற யாரும் சொல்லலாம், ஏதோ திட்டலாம் பார்த்துட்டு ஏன்னா ஊதி ஊதுலாண்டா எதுக்கு ஊதுறன்னு இருக்குல்ல. ஊதி சின்னம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். விசில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த விசில் வந்து நீங்கள் இந்த விசில் சின்னத்தை ஓட்டு போடுங்க, எங்கள் சின்ன இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய பதாகையில் தூக்கிட்டு இவங்க போய் ஓட்டு கேட்டால் பரவாயில்ல, இவங்க ஊதிட்டே திட்டுறாங்க. காவல்துறை என்ன பண்ணாங்க தெரியல. ஏன்னா பொது இடத்துல மக்களுக்கு இடையூறு வர விதத்தில் இந்த மாதிரி ஊதிட்டு விசில் அடிச்சு தெரிஞ்சா அது மிகப்பெரிய குற்றம். எனக்கு தெரிஞ்சு நேற்று சின்னம் கொடுத்துருக்கனால காவல்துறை விட்டுருக்கு நினைக்கிறேன். இனிமேல் தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா மக்கள் அவனுக்கு ஒரு போய் எவன் ஊதிட்டு இருக்காங்க தொல்லை பண்ணுறாங்கிற ஒரு வீடியோ எடுத்து போய் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க, சைபர் அடிச்சு விட்ருங்க, காவல்துறை பார்த்துக்குவாங்க. ஏன்னா பொது இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவில் போயிட்டு ஊதிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னா காவல்துறை ஓங்கி புடலில் ஒரு அப்பப்பி கூட்டி போவாங்க. ஏண்டா மக்கள் போயிட்டு இருக்கா, என்ன ஊதிட்டு இருக்க, பிபின்னு ஊதிட்டுருவாங்க இல்லை? அது மாதிரி இப்போ அதைத்தான் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தலைவர் தான் சொல்றாரு, நம்மளை பார்த்து விசில் அடிச்சா குஞ்சுகள் யாரும் சொல்லியிருக்க கூடாது, நண்பன் நண்பி சொல்ல தொழில் தெளிவா இருங்க சொன்னாரா இல்லையா? ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அவரு இன்னைக்கு விசில் சின்னத்தை வாங்கி கொடுத்தனால ஊன்னு ஊதிட்டுறாங்க. சரி, இதனால எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம விளக்கி பேசிடுவோம். அதாவது என்ன செய்யறாங்க, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறோங்கிற பேர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. இந்த விசில் சத்தத்தை கேட்ட பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன பண்றாங்க, குப்பை வண்டி தான் வந்துட்டு போல அப்படின்னு நினைச்சா குப்பைகள்ட்ட வந்து வெளியே நிற்கிறாங்க. இவங்கள பார்த்தோம்னா இந்த தாவேக்க குப்பையெல்லாம் சேர்ந்து ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. தாவேக்கா ஓட்டு போடுங்க, தாவேக்கா இருந்தாங்க ஊதி நீங்களும் வச்சு ஊதுங்க அப்படின்னு கொடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. இது ஒரு நாள் விட்டுறாங்க பார்த்தா தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு ஊரையும் நாங்கள் ஊதுவோம் பாருங்க, நம்ம விசில் சத்தம்னு கேட்டாலும் நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்கள் வந்து அவசப்படுறாங்க. அப்புறம் அது போல அப்புறம் வந்து தண்ணி வண்டி வரும். அதாவது சில ஊர்களுக்கெல்லாம் கிராம பகுதிகளுக்கெல்லாம் தண்ணி வண்டி வந்துட்டு விசில் ஊதுவாங்க. அதை வச்சு தான் தண்ணி வந்து பிடிப்பாங்க, நல்ல தண்ணி. அவங்களும் இந்த மாதிரி விசில் ஊதுவாங்களா, அதுவும் இப்போ குழப்பம் ஏற்பட்டு ஏன்னா அடிக்கடி விசில் ஊதிட்டே இருக்காங்கன்னு மக்கள் வந்து குழம்பு போயிருக்காங்க. அப்போ இவங்க வந்து சாலைகளில் நின்று விசில் ஊதும் போது பஸ்ஸு போயிட்டு இருக்கோம், வண்டியில மாம பொண்ணு ஓட்டுறவன் சில கடன்னு போயிட்டு இருக்கும்போது இவங்க பீ அப்படின்றாங்க. ஓ கண்டக்டர் விசில் ஸ்டாப்ல ஏதோ ஆள் வராங்க போட்டு பிரேக் அடிச்சிடாப்லையா, இவங்க ஊதிட்டிக்கிறாங்க. கண்டக்டர் அடிக்கல, நடத்துறோம் அடிக்கல, இவங்க அடிக்கிறாங்க. யாருப்பா அது? இவங்க ஏப்பா என்னப்பா இங்கேருந்து அடிச்சிட்டு இருக்கீங்க சார், இந்த ஊதி பிடிச்சி நீங்கள் ஊதுங்க சார், பிடிங்க, ஆனால் விசிலுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு வந்துடுறா
ஒரு 10 பேர் ஏறிக்கிற வண்டியில வேற ஊர்ல போய் நம்ம வந்து பரப்புரை செய்வோம், விசில் சின்னத்தை கொடுத்தோம் அப்படின்னு பஸ்ஸுக்கிட்ட ஊத்துறேன் பீன்னு. இப்படிலாம் பண்ணினா அங்க இருக்க கண்டக்டர் என்ன செய்வார் தெரியுமா? ஓங்கி ஒரு அப்புவாரு. அதெல்லாம் மனசு வச்சுக்கீங்களா? தாவேக்காவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி, இப்ப நான் என்னால பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். இதனால மக்கள் அங்க பேருந்தில் இருக்கக்கூடியவர்கள், நடத்துனர், ஓட்டுநர் ரொம்ப நெருக்கடிக்கு சிக்கலுக்குள்ளாயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கடுப்புல வெறியில திட்டுறாங்களா? அதனால அவங்கள்ட்டலாம் பார்த்து வச்சுக்கோங்க. பஸ்ஸை நேரா விட்டு ஏற்றிடாம. இது ஒன்றா. அடுத்தவங்க இரவு நேரங்களில் கூட பார்க்காம 10 மணிக்கு மேலே சத்தம் கேட்குது. 10 மணிக்கு மேலே சத்தம் பீப்பின்னு சவுண்டு கிட்டுச்சுன்னா என்ன நினைப்போம்? கூர்க்கா வராரு நினைப்போம். என்ன அது மாதிரி பண்ணிட்டு திடுறாங்க. ஏண்டா போட்டு மக்களை பாடாப்பட்டு தூக்க விட மாட்டீங்களா? கூர்க்கா ஊது வந்து அந்த ஊதி வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு சத்தம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இவங்க என்ன அந்த உலக ஒரு கல்லு மாதிரி நடக்கும்ல, இதை வச்சு ஊதுறாங்க அப்படின்னு. சில தொடர்ச்சியாக ஊதுனோன்னா திருட்டு பயிர் வந்துட்டாங்க போல அப்படின்னு பதட்டம் அடிச்சு போயிட்டு வெளியே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சில சூழ்நிலையில் இந்த ஊதி வச்சு ஊதுறதுனால தாவேக்கா தற்கொலைகள் உருவாக்கியிருக்காங்க. அப்போல்லாம் இதெல்லாம் தாவேக்கன்ஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மீண்டும் சொல்கிறோம். இது வந்து பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு பண்ணுற விதத்தில் இந்த மாதிரி ஊதிட்டு இருந்தீங்கன்னா சட்டப்படி குற்றம், சட்டம் தன் கடமை செய்யுங்கிறத தாவேக்கன்ஸாக சொல்கிறேன். இது மாதிரிலாம் ஊதிட்டு தெரிஞ்சிங்கன்னா யாராவது எடுத்து போட்டு விட்டாங்கன்னா உங்களுக்கு தானே சிக்கலாயிரும். மனசில் வச்சுக்கோங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துல ஊதி நம்ம சின்னத்தை பரப்புரை செய்ய நினைக்காதீங்க. அந்த மாதிரி விசில் ஊதுறது பார்க்கும் போதே இது எரிச்சலை உண்டாக்கும். காது இருந்து கோயில் கத்திட்டு இருக்கிற கடுப்பாக இருக்குமா இருக்கிறதா? இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? தாவேக்கன்ஸ் சின்னத்தை கொண்டு போய் கொடுத்து, சின்ன இந்த பாருங்க விசில் சின்னம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு சரியான அணுகுமுறையாக இருக்கும். நம்ம புஷியானது கூட சொன்னாப்புல, நீங்கள் போய் தமிழக வெற்றிக்கலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்களுடைய நம்பரை கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு அவங்களை உறுப்பினராக சேர்த்து நீங்கள் கட்சியை நகர்த்தலாம் அப்படின்பாப்புல. புஷியன் அப்பே சொன்னார் அப்படின்னு நீங்கள் பாட்டில் போய் ஏதாவது பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு அப்படி அடிச்சுன்னு வச்சுக்கவேன், செருப்பு இருக்குல்ல, செருப்பை தூக்கி காமிக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது காவல்துறை எதுவும் போட்டு விட்டா உங்களுக்கு நிலவை ரொம்ப பரிதாபத்துக்குள்ளாயிருந்தா. இதெல்லாம் மனசு வச்சுக்கிறேன். நீங்கள் பாட்டில் பொம்பளை பிள்ளை பார்த்து விசில் அடிச்சு தொலைஞ்சிடாதீங்களா? விசில் அடிக்கிறது வந்து நம்மளுடைய சின்ன வெற்றி குறியீடு அப்படின்னு ஏதாவது பண்ணி விட்டு செருப்படி வாங்கிறாதீங்க அப்படிங்கிறதையும் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. உண்மை நடக்குதா இல்லையா? பொம்பளை போயிட்டு விசில் அடிச்சா செருப்படி வாங்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் கேசஸ் மாட்டி உள்ள போயிடாதீங்க, சரி தானே? அப்புறம் இந்த மாதிரி யூடிசிங்கிறத தூக்கி உள்ள வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தாவேக்கன் செயல்பட வேண்டும். மக்களுக்கு இவ்வளவு இடையூறு வந்திருக்கு. பொது இடத்துல உட்காந்து பீன்னு ஊத்துறாங்க. இந்த ஊதலை விட்டுட்டு சின்னத்தை கொண்டு போய் சேரு, துண்டறிக்கை அடிச்சுட்டு போய் கொடு, இப்படி ஆக்கப்பூர்வமாக பரப்புரை செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தது சரிதான். இவங்க வந்து விசில் சாங் குஞ்சுகள், அதனால தான் இவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்கிற அளவுக்கு நீங்களே நடந்துக்கிறீங்கடா. இப்படிலாம் பண்ணால் அவனை தற்கூரின்னு சொல்லாமல் எப்படா சொல்கிறது? மக்களுக்கு இடையூறு விதத்தில், எரிச்சல் ஊட்டுற விதத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தாவேக்கன்ஸை நம்ம அன்பான ஒரு அறிவுறுத்தலாக சொல்லிக் கொள்கிறோம். உறவுகளை இதை பற்றி கருத்துங்கிற சொல்லுங்க. ஊதி சத்தத்தால் எங்களுக்கு எரிச்சல் வரல அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஊதியை வாங்கி அப்படி ஊதுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது அடிப்பாங்க உங்களை. அப்போ தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எரிச்சல் வருதா வரலன்னு பார்த்துக்கலாம்.